ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஏத்தரிஸ்தா ஹெச்ஆர் 3.7 கிலோவாட் வெஹிக்கிளை தான் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி என்ன ரேஞ்ச் வருதுங்கிறது பார்க்க போகிறோம். இது யூஷுவலான அந்த ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பார்க்குற ரேஞ்ச் டெஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரான ரிஸ்தாவை நானும் என்னோடய தம்பி, நான் வந்து ஒரு 80 kg இருக்கேன், தம்பி ஒரு 75 kg, 80 kgன்னு வைங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு 160 kg இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு 45, 50, 55 அந்த மாதிரி ஒரு சிட்டி லிமிட் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணி என்ன ரேஞ்ச் கிடைக்குதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் திருத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஸ்தாவை வீட்டில் எடுக்கும் பொழுது 98% இருந்துச்சு. நானும் தம்பியும் ஒரு 3.1 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாலாம் ட்ரைவ் பண்ண கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு 35-40 kph மெதுவாக தான் ஆக்சிலரேட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ட்ரைவ் பண்ண போகிறது ஒரு 45-50 kph. மேபி நம்மளுக்கு ரோடு கிடச்சிது அப்படின்னா 60 kph வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், நீ ஃப்யூச்சரில் தான் தெரியும் இந்த வண்டி எப்படி ஓடுது, டபுள்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச் கிடைக்குதா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி 20% முடிஞ்சிருக்கு. அதுக்கு 23.1 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, நானும் தம்பி வந்துட்டு 45-50 kph தான் ட்ராவல் பண்ணணும். இது ஒரு நல்ல ரேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நீ வாங்க ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ நான் ஈரோடு வரைக்கும் ஒரு வேலையாக போகிறேன். அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி பெருந்துறையில் வந்து தான் சார்ஜ் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். வண்டி 30 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. போகிற வழியில் ஒரு டீ பிரேக் போட்டிருக்கிறோம். இது எந்த ஊருனே தெரியல. கவுந்தப்பாடி திங்களூர் பிரிவு. %72 கணக்குப்படி 26%க்கு 30.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். வீட்டிலேருந்து 47 கிலோமீட்டர் வந்துட்டோம். எவ்வளோ சார்ஜ் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67, 77, 87, 41% வந்து செலவாயிருக்கு 47 கிலோமீட்டருக்கு. என்னப்பா சார்ஜ் ரொம்ப அதிகமாக மூஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நாங்கள் டபுள்ஸு கிட்டத்தட்ட 150-160 கிலோ இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கையில் இது வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். இதுவே வந்து என்னோடய ஜென் 2 ஏத்தரில் நான் இங்கே வந்திருந்தேன் அப்படின்னா இன்னொரு வண்டி பிலோ 20%க்கு போயிருக்கோம். அதுவும் இப்போ இங்கே சித்தோட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60, நல்லா 60 கிலோமீட்டருங்கிறது 80% பவர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். ஏன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து 80. ஸோ 60ங்கிறது இந்த வண்டியோட 75% பவர் நம்ம யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருக்கோம். எஃபிஷியண்ட்டாலாம் ட்ரைவ் பண்ண கிடையாது, நல்ல ரேஞ்சாக தான் இருக்குது. பார்ப்போம், ஓவரால் கொஞ்சம் ஒரு 20% போகிற வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா அப்புறம் இந்த வண்டியோட ஓனருக்கும் நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்தராக நம்ம எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 46%க்கு 52.3 கிலோமீட்டர் வந்திருக்கு. இப்போ நான் எங்கே வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஷோரூம், சக்தி ரோட்டில் இருக்கிற ஷோரூம் தான் வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் பர்ஃபார்மன்ஸ் ரைடு. இப்போ வந்துட்டு இதே வண்டியை நான் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஆப்வியஸாக நம்ம மெதுவாக தான் ஓட்ட வேண்டி வரும், 20, 25, 30 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஒரு பர்சன்டேஜுக்கு அதிகமான கிலோமீட்டர்கள் கிடைக்கும். அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம ஒரு 45லேருந்து 55, 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி பார்க்குறக்காக வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த வண்டி இங்கே ஷோரூமில் விட்டுட்டு அவங்களோட டெமோ வெஹிக்கிளோ இல்லை நம்ம நண்பர் வெஹிக்கிளோ எடுத்துகிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த வண்டி எடுத்து நம்ம டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ட்ரிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மறந்துட்டேன், ட்ரிப்பை 0 பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த கரண்ட் ரைடை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து இந்த வண்டி ஓடி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இப்போதைக்கு 52%க்கு 52.3 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 46% நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். சர்வீஸ் சென்டர்லேருந்து கிளம்பிட்டேன். பசங்க வண்டியை வாட்டர் வாஷ் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 52% இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, விஜயமங்கலம் 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிற சார்ஜரில் போய் சார்ஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம். போதும், அதோட ரேஞ்சு டெஸ்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எல்லாம் கிளம்பலாம். இது வரைக்கும் 22%க்கு 18.5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஹைவேல வந்தோம், எதிர்காற்று
ஸோ அதனால் ஆப்வியஸாக அந்த ரேஞ்ச் ட்ராப்புங்கிறது இருக்கும். மணி கிட்டத்தட்ட 2:30 மணி ஆகுது. ஸோ அதனால் இங்கே ஒரு கடை நசீனூர் தாண்டி நல்லா ஜம்முன்னு இருக்கும் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேக். இதுக்கப்புறம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு சரியாக 17 கிலோமீட்டர் இருக்குது விஜயமங்கலம் 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏத்தர் சார்ஜர் கிரேட்டுக்கு. சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14.8 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக அந்த 13.7 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் போடவே வேண்டியதில்லை. 12வது கிலோமீட்டர்லேயே நம்ம ரைட் எடுத்து சர்வீஸ் ரோடில் போய்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குது 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, அதாவது சார்ஜருக்கு. அநேகமாக ஒரு 17-18% மிச்சம் இருக்கையில் நம்ம அங்கே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதோட நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டை முடிச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பெருந்துறைக்கிட்ட வந்துட்டோம். நான் சாப்பிட்றக்கு நிப்பாட்டையில் 30% இருந்துச்சு. அப்போ வந்து 18.4 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன். இப்போ இந்த 10%க்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் அது ஒரு 1.6 6.4 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அந்த நான் சாப்பிட்றக்கு நிப்பாட்டின இடத்துல இருந்து இங்கேக்கு வரைக்கும் அவ்வளோதான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரேஞ்சு ட்ராப் ஆகிருக்கு. எதனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் விண்டு ப்ளஸ் கொஞ்சம் இது வந்து மேடு. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா அது இப்படி ரேஞ்சு குறைஞ்சிருக்குதே அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், 18%ல் 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட் போவேன்னு நான் நினச்சேன். பட் அநேகமாக இன்னொரு 6 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 13-14% இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3% 4% ரேஞ்சு லாஸ் ஆகிருக்கு. அங்கலாப்பாக இருக்குது. ஒரு வழியாக 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் ஸ்பெஷலாக இங்கே ஏன் வந்தேன் அப்படின்னா இங்கே 2 சார்ஜர் இருக்குது. ஸோ 41%க்கு 40%ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2% டக்குன்னு இறங்கிடுச்சு. 40%க்கு 32 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் கூட சேர்ந்து ஓட வேண்டியது தான். டியூ டு ஹெட்விண்டு இதனால் வந்துட்டு குத்து தம்பி ஹெட்விண்ட் அதிகமாக இருந்தங்காட்டி நல்ல ஒரு ரேஞ்ச் ட்ராப். ஓகே, ரேஞ்ச் ட்ராப் 3:05 மணி 11% இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக டீ சாப்பிட்டு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அனேபிள் டு சார்ஜா? ஸோ சார்ஜ் டீ சாப்பிட்டு வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன நெட்வொர்க் எரர். ஸோ வண்டியை 2 பிரேக்கும் ஸ்டார்டிங் சுவிட்சும் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணினேன். வண்டி இப்போது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 3 சர்க்கிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் இருக்கேன், விஜயமங்கலம் பாரதி ஸ்கூல் பக்கத்தில். ஸோ எவ்வளோ மணி? 3:14 மணி ஆகுது. 12% இருக்குது. வாங்க ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஜம்முன்னு ஒரு பாதாம் பாலும் வாழைப்பூ வடையும் சாப்பிட்டு வந்து வண்டியை பார்த்தா 34 மணி 3:34க்கு 41% ஏறி இருக்குது. 3:14 கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 11% இருந்துச்சு. அப்படின்னா 20 நிமிஷத்தில் 30%. இந்த 30% வச்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு 25-30 கிலோமீட்டர் ஓட்டலாம் டபுள்ஸ்லேயே. ஸோ தாராளமான ரேஞ்சு தான் ஏறி இருக்குது, மோசம் கிடையாது. அவ்வளோதான், கிளம்புற டைம் வந்துருச்சு. 48% ஏறி இருக்குது. 3:41. தம்பி சாவி விடு. ஏய் 3:14க்கு போட்டிருந்தேன். 27 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 11 போனால் எவ்வளோ? 41 11 வச்சுன்னா 38%. 27 நிமிஷத்தில் 38%. அனுசரிப்பாக சொன்னோம்னா அரை மணி நேரத்துக்கு 50% ஏறி இருக்குது. இந்த 50% வச்சுட்டு டபுள்ஸில் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டலாம். பரவாயில்ல, தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஏத்தர் ரிஸ்டா 3.7 கிலோவாட் ஹை ரேஞ்ச் வேரியண்ட்டோட ரேஞ்ச் டெஸ்ட் தான் பார்த்தோம். இந்த டெஸ்ட்டு வந்துட்டு ஏத்தர் சொல்லக்கூடிய ஐடிசி வேல்யூலேருந்து கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது ஆர்ஐ டெஸ்டட் லேப் ரேஞ்ச்.
நம்ம பண்ணதோ ரியல் ப்ராக்டிக்கல் ரோட் டெஸ்ட். அதாவது ஒரு ஃபேமிலி இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் கிடைக்குமோ அதைத்தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிமிக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 80 kgs, பில்லியன் ஒரு 80 kgs. ஸோ 2 பேரும் 45 to 60 kph ஸ்பீடில் இங்கே குன்னத்தூர் திருப்பூர்ல இருந்து ஈரோடு வரைக்கும் போயிட்டு திரும்ப பெருந்துறை விஜயமங்கலம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். வந்து இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணதில் இது வந்து சாலிடாக ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் டு 52 km/h ஆவரேஜாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி டிரைவ் பண்ணும்பொழுது இதுதான் அந்த 90 கிலோமீட்டர்ஸுங்கிறது தான் ரேஞ்ச். மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ எஸ்ஓசி இருக்கும் அப்படின்னா ஒரு 13லேருந்து 14% எஸ்ஓசி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது 98%, மிச்சம் நம்மளுக்கு இருந்தது 11%. ஸோ இங்கே ஒரு 2%, அங்கே ஒரு 11, நம்மளுக்கு ஒரு 13லேருந்து 14% எஸ்ஓசி மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த டிரைவிங் டைனமிக்ஸில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த ரேஞ்சையுமே தீர்மானிக்கும். 3.7 kW அப்படிங்கிறதுனால இப்போ 2 பில்லியன் 80 kgsல 2 பில்லியன் இருக்காங்கிறதுக்காக ஷோராக 45 to 60 kph ட்ரைவ் பண்ண 90 கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் போன ரோடு வந்துட்டு டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ரூரலான ரோடு, உள்ளக்குள்ளே பூந்து, அதாவது குன்னத்தூர்லேருந்து கிரேநகர், திங்களூர், அப்புறம் காஞ்சி கோயில் வழியாக நம்ம போனோம். அது வந்துட்டு டிராஃபிக்கே இல்லாத ஒரு ரோடு. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தாலும் டிராஃபிக் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பீட்லேயும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது அப்படின்னா நம்ம மேஜிக் ட்விஸ்ட் பண்ணி அங்கே கொஞ்சம் நம்ம ரேஞ்சையுமே நம்ம ரீகெயின் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்னால நம்மளுக்கு 48% என்னமோ 52 கிலோமீட்டர் நம்மளுக்கு டிரைவ் ஆயிருந்துச்சு. பட் ரிட்டன் வந்தது என்னவோ ஹைவே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்விண்ட் இருக்கும், ஸ்லாப்ஸ் வரும், நம்மளுக்கு நம்ம நினச்ச ஸ்பீட் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எஸ்ஓசி ட்ராப்புங்கிறது ஆப்வியஸாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டன் வந்தப்போ 40%க்கு 33 கிலோமீட்டர் என்னமோ ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அது போக வெஹிக்கிளும் நம்மளுக்கு நல்ல விதமாக இருக்கணும். இந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறதுக்கு டயர் நல்லா இருக்கணும், பெல்ட் நல்லா இருக்கணும், டயரில் ப்ரெஷர் நல்லா இருக்கணும், வெஹிக்கிள் ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ரேஞ்சை நம்ம எடுக்கிறதுக்கு. அது வந்து இன்டர்னலாக வெஹிக்கிளில். எக்ஸ்டர்னலாக என்னென்ன வேணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நல்ல ரோட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு ஹில்ஸில் ஓட்டுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே ஹில்ஸில் ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு 35லேருந்து 40 கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்காது டபுள்ஸில். சோலோ ஓட்டினீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம். அதுவும் நம்ம எப்படி த்ராட்டில் கொடுக்குறோம், ரோடு எப்படி இருக்குங்கிறது தான் மேட்டர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குன்னூர் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா ஒரு ரேஞ்ச் கிடைக்கும், கோத்தகிரி ரோட்டில் ஓட்டினீங்கன்னா ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ ஃபேமிலி ஸ்கூட்டர்ஸ் இருக்கையில் ஏன் ரிஸ்தா வந்துட்டு ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டராக இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் அதனால மட்டுமே தான். ஸோ அதை ரிவர் இண்டியும், ஐக்யூபும், செத்தாக்கும் இது போன்ற மற்ற ஃபேமிலி ஸ்கூட்டர்ஸ் எப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கை கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களும் ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஸ்கூட்டருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சிட்டிக்குள்ளேயே ஓட்டணும்னு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பிராண்டும் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக என்னோடய ரிப்ளைங்கிறது வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரிஸ்தா எடுக்கணும் இல்லை ஃபேமிலி ஸ்கூட்டர் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வர வீடியோக்களில் நான் மாற்றிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை, until then bye from Arun.